அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் வரக்கூடிய தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளான தேய்பிறை சஷ்டி எப்போ வருகிறது, நாள் மற்றும் நேரம் மற்றும் முருகப்பெருமானை அந்நாளில் எவ்வாறு விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது. இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம முருகப்பெருமானை தினம்தோறும் வழிபாடு செய்யலாங்க. இருப்பினும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சஷ்டி உகந்த நாளாக அமைகிறதுங்க. அதுவும் தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறதுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து 6வது நாளாக வருவதை தான் நாம் தேய்பிறை சஷ்டி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோங்க. இந்த திருநாளில் குழந்தை வரம் வேண்டி ஏங்கி காத்திருக்கும் பெண்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதால் அவர்களுடைய மன குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லப்படுகிறதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நோயிலிருந்து அவதிப்படுபவர்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நிச்சயமாக படிப்படியாக நோயிலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, தேய்பிறை சஷ்டி நாளன்று நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மே மாதத்திற்கு உண்டான தேய்பிறை சஷ்டி என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? மே 7ஆம் தேதி சித்திரை 24ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று வருகிறதுங்க. அந்நாளில் நீங்கள் காலையிலே எழும்பி குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு விரதம் இருந்து பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானுக்காக 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் முழு உபவாசமாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த செவ்வரளி பூ போட்டு வழிபாடு செய்யுங்கள். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வையுங்கள். அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்து கூட நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது தேய்பிறை சஷ்டி நாளன்று ஓம் சரவணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை காலையில் ஒரு 108 முறை சொல்லுங்க. அதே போல் மாலையிலும் ஒரு 108 முறை சொல்லுங்க. முடிந்தவர்கள் ஓம் சரணபவங்கிறோட மந்திரத்தை எழுதுங்கள். எழுதுவது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் ப்ளூ கலர் பெண்ணை வைத்து எழுதுவதற்காக பாருங்கள். முடிந்தவர்கள் மாலை பொழுதில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள். விரதம் எப்போ முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை பொழுதில் சந்திர தரிசனம் செய்துவிட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு வகைகள் செய்து வைத்து இறை வழிபாடு செய்யுங்கள். அதன் பின்பு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். தேய்பிறை சஷ்டின் போது நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், திருப்புகழ் பாராயணம் பண்ணலாங்க. உங்களுக்கு தெரியலனா எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குங்க, அதில் போட்டு கூட நீங்கள் கேளுங்க. ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமான் எனக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மதுர நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.